மருத்துவமனை மெடிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜி சார்பாக இன்று நவீன எண்டோஸ்கோபி கருவி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய எண்டோஸ்கோபி தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உணவு குழாய், இரைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீரண மண்டலத்துக்குள்ள அனைத்து நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளதை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய எண்டோஸ்கோபி மிகவும் பயன்படக்கூடியது. அந்த வகையில் இது தமிழகத்தில் முதல் முறையாக என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் வரக்கூடிய நோய்களை எல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுனால கேன்சர் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கேரளா, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி உணவு குழாய், இரைப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் ஆண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பெண்களில் கூட மார்பகத்துக்கு அடுத்த மற்ற உணவு குழாய் வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே பெண்களையும் கூட அதிகமாக பாதிக்கிறது. இந்த வகையில் இதனுடைய கருவி பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். சாதாரணமாக நம்முடைய கண்களில் ஒரு கேன்சர் எல்லாமே உணவு குழாயில், இரைப்பையில், மலக்குடலில் எதில் வந்தாலுமே மியூக்கோசாங்கிற உள்பகுதியில் தான் வரும். அந்த வரக்கூடியது முதல்ல செல்கள் ஆரம்பித்து மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் தான் புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனுடைய டிஷ்யூஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால முடியும். இப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான எண்டோஸ்கோப்பினுடைய டேட்டாவிலையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொமெண்ட் எண்டோஸ்கோப்பி ஒருத்தருக்கு பண்ண உடனே அதனுடைய துல்லியமாக ரிப்போர்ட் கொடுக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ப்ராப்பராக அவைலபிள் பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட 100க்கு 100 டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போ பொதுமக்களிடையே எண்டோஸ்கோப் என்றவே கொஞ்சம் பயம் இருக்குது. காரணம் என்னென்னா, எண்டோஸ்கோப் பொழுது வாந்தி வரும், தொண்டை வலிக்கும் அப்படிங்கிற அந்த காலத்தில் வந்த எண்டோஸ்கோப்பி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எண்டோஸ்கோப்பியில் எல்லாமே வளர்ச்சி ஃப்ளெக்சிபிள், அதாவது ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் மக்கள் எல்லாமே கஷ்டமெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. அதனால அதுக்குன்னு சொல்லி சில மருந்துகள் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுவோம். அதனால் சிரமம் இருக்காது. ரெண்டாவது, கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணுங்கிறது தான் பொதுமக்கள் பயம் இருக்கிறது. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா அவங்க ஜாதகம் பார்க்க போகிற மாதிரி. அவர்கள் ஐயோ நம்ம போய் செக் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் முன்னாலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் வராதில்லைங்கிறதுக்காகவே பொதுமக்கள், என்னுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக வரும். அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய எண்டோஸ்கோபி யூனிட் ஏற்கனவே நாங்கள் சாதாரண எண்டோஸ்கோப்பிலேயே கிராமமாக போய் இலவசமாக எண்டோஸ்கோப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை கொண்டு மொபைல் ஆம்புலன்ஸ் கருவி மூலம் எல்லா கிராமப்புறங்களிலுமே பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக இலவசமாக எண்டோஸ்கோபி செய்து வரப்படும். அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பிரசாதமாக அமையும். விழிப்புணர்வுங்கிறது இது எல்லாத்துக்கிட்டே இருக்குது. படித்தவங்களுக்குமே இந்த பயம் ஒன்று இருக்க தான் செய்யுது. படிக்காதவங்க நோயை பற்றி தெரியாதனால அவங்க மருத்துவர்கள் அணுகிறதில்லை. அதனால் இந்த விழிப்புணர்வுங்கிறது இடத்துக்கு இடம். இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாமே முக்கால்வாசி மக்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னோடி திங்கி பண்ணுறவங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்கும். பட் கிராமப்புறம் போனீங்களா அவங்களுக்கு வராது. அதனால இது நம்ம மீடியா, என்ஜிஓஸ், கவர்மெண்ட்டு எல்லாருமே நம்ம மக்களை எடுத்து பேச வேண்டியிருக்கு. அது ஒரு நாளில் நடக்கக்கூடியதில்லை. இந்த நவீன கருவிகள் மூலம் பொதுமக்களுக்கே ஒரு பயம் போகும். அதனால விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகமாகும் நம்பிக்கை இருக்கு. அது நிறைய கேம்ப்பு, நம்ம மருத்துவ முகாம் போடணும், மக்களை எடுத்து பேசணும். அது இப்போ சோசியல் மீடியாலாம் வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா மக்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி மொபைல் கையில் இல்லாமல் இல்லை. ஸோ அதனாலும் இது கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது தமிழகம் சார்ந்த இந்த ஏரியாவில் நம்ம பண்ணாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எல்லாருமே பண்ணணும். அது மருத்துவர்களுமே குழு அமைச்சு அங்கங்கே பண்ண வேண்டியது கடமை. அதன் மூலம் தான் பொதுமக்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுங்கிற நான் என்னுடைய கருத்து. நம்ம அவைலபிள். அதனால தான் இப்போ தமிழ்நாடு அரசும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, மத்திய அரசும் சொல்லியிருக்கு. ஒவ்வொருவருமே கேன்சர் சம்பந்தமான சிகிச்சை செய்யும் பொழுது அந்த ரெஜிஸ்ட்ரியில் என்ட்ரி போடணும். அந்த இப்போ இப்போ 18 வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் படி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த உணவு குழாய் புற்றுநோய், ஸ்டொமக்குன்னு எந்த அளவுக்குன்னு சொன்னோம். ஆனால் இப்போ இன்னும் இப்போ இனிமேல் ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் ரெஜிஸ்ட்ரி போட்டு அதை கூட்டி கணைச்சி அஃபிஷியல் மாதிரி சொல்கிறது கஷ்டம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லாரும் போடும் பொழுது என்ன ஆயிருன்னா, அந்த டேட்டாவுமே ஆர்டிஃபிஷியல் உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் மேல், எத்தனை ஃபீமேல், எந்த ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜுங்கிறது. இனி அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அந்த டேட்டா வெளியிடுறதுக்கு நம்ம அரசும் சரி, மருத்துவமனைகளும், இது அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் எல்லாருமே இணைந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இது. எல்லாரும் எண்டோஸ்கோப் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எலிவேட் ஆகி அல்சர் ஆகி
அதுக்கப்புறம் தான் நார்மல், அப்நார்மல் ஆனால் தான் நம்ம கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறோம். இதில் வந்து நார்மலாக தான் இருக்கும் எண்டோஸ்கோப்பில், பட் அதில் ஏர்லி லீஷனை ரொம்ப டக்குன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2 வெர்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து நார்மல் எண்டோஸ்கோப் பண்ணி நம்ம மிஸ் ஆகிறத இது ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் என்னுடைய